அல் ஹிக்மா கல்வி அறக்கட்டளையினுடைய 3வது ஆண்டு விழாவிலே பரிசளிப்பு மற்றும் கல்வி விழிப்புணர்வு விழாவாக இதை சீரோடும் சிறப்போடும் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே எங்களை பங்கேற்க வேண்டும் என்று கேட்டபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், கொரோனா நம்ம எல்லாம் வீட்டிலே முடக்கி போட்டுவிட்ட நிலையிலே வெளியில் போய் இலக்கிய கூட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் பேசுகின்ற வாய்ப்பு வந்தாலும் கூட இந்த கொரோனாவுக்கு பயந்து தவிர்த்து கொண்டே இருந்தோம். எனவே பல ஆண்டு காலமாக நாங்கள் வெளியில் செல்வதையே தவிர்த்துவிட்ட நிலையிலே இங்கிருந்து அண்ணன் பஸ்ருதீன் அவர்கள் போன் பண்ணி கேட்டவுடனே ஏதோ கூண்டுக்குள் அடைத்து வைத்த கிளியை திறந்து விட்டா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த கிளி, அது மாதிரி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டோம். உரிய நேரத்திலே வந்துவிட நாங்கள் காரைக்காலில் இருந்து புறப்பட்டாலும் கூட வருகின்ற வழியிலே கொஞ்சம் இறைவன் எங்களை வழி தடுமாற செய்துவிட்டார். இந்த மேப்பை பார்த்து வர்றது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு வழி நிலையிலே அந்த மேப் இடையில நெற்றினுடைய கோளாறு காரணமாக அது எங்களை கொஞ்சம் திசை மாறி திருப்பி விட்டு கொஞ்சம் தாமதமாக வந்த காரணத்தினால் அமைச்சர் பெருமகனுடைய பேச்சை கேட்கின்ற வாய்ப்பை நாங்கள் இழந்து விட்டோம். ஏனென்றால் நெடுங்காலத்துக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு மிக்க ஒரு மாண்புமிக அமைச்சருடைய பேச்சு என்பது நிச்சயமாக நாம் எல்லாம் கேட்க வேண்டிய ஒன்று. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னிலை வகிக்கின்ற பெருமக்கள், இங்கு கிராத் ஓதியும் வரவேற்புரை நல்கியும் இங்குள்ள பெருமக்களை எல்லாம் பாராட்டி பேசியும் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்புக்குரியவர்கள், இந்த நிகழ்ச்சியை நெடுநேரமாக அமர்ந்து என்ன பேசுகிறார்கள் என்பதை தன்னுடைய 2 காதுகளின் வழியாக கேட்டு நெஞ்சிலே பதித்து வெளியிலே செல்லுகிற போது நாம் என்ன கேட்டோம் என்பதை வீட்டிலே போய் சிந்திக்கின்றவர்களாக இங்கு அமர்ந்திருக்கின்ற, கீழேயும் அமர்ந்து இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள், ஜமாத்தார்கள், சகோதரிகள், தாய்மார்கள், குழந்தை செல்வங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று இறையருளை பிரார்த்தித்தவளாய் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உங்களுக்கும் சலாம் சொன்னவர்களாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். வாழ்க்கையிலே நாம் எதை பின்பற்றுகின்றோமோ இல்லையோ, நாம் சார்ந்திருக்கின்ற மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டவர்களாக வாழ தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது லட்சிய பாதையாக நம்மை அழைத்துக் கொண்டு சென்றுவிடும் என்பதற்கு அழகிய முன்மாதிரியாகிய அண்ணல் பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு எடுத்துக்காட்டு. எனவே அவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் உண்டாவதாக என்கின்ற நிலையில் அவர்கள் மீது ஒரு சலாம் கூறி நான் என்னுடைய தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏகநாயனின் இறுதி தூதரே எங்கள் சலாம், எம்பெருமானே எங்கள் சலாம், மேகம் போல் கருணை பொழியும் நீதரே மேன்மை நபியே எங்கள் சலாம், அன்னை ஆமினா அருமை அப்துல்லா அன்பின் சின்னமே எங்கள் சலாம், அன்னை ஆமினா அருமை அப்துல்லா அன்பின் சின்னமே எங்கள் சலாம், தன்னலமில்லா புனித வாழ்விற்கோர் தத்துவ பொருளே எங்கள் சலாம், மங்கைய திலகம் அன்னை காஜிரா மாமணவாளரே எங்கள் சலாம், மங்கைய திலகம்
அன்னை ஹாஜிரா மாமணவாளரே எங்கள் சலாம். தங்கம் பாத்திமா நாயகியாரின் தந்தை ரசூலே எங்கள் சலாம். உலகினில் சாந்தி மார்க்கம் தந்த உத்தம நபியே எங்கள் சலாம். கலங்கரை விளக்காம் எங்கும் தூய கருணை நபியே எங்கள் சலாம். புனித ரசூலே எங்கள் சலாம். புண்ணிய நபியே எங்கள் சலாம். பூரண நபியே எங்கள் சலாம். பூரண நபி என்று சொல்லுகிற போது நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். அருமறையாம் திருமறையிலே உங்களுக்கெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்து தந்திருக்கின்றோம். அவர்கள் உங்களுக்கு எதை ஆகுமானதாக ஆக்கி தந்தார்களோ அதை உங்களுக்கும் ஆகுமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் எதை தன்னை விட்டு விலக்கி தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்களோ அதை நீங்களும் விலக்கி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்கின்ற நிலையிலே அழகிய முன்மாதிரியாக அண்ணல் பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்